பகுத்தறிவில் சில ஏற்றத்தாழ்வுகளை வேண்டுமானால் கற்பிக்கலாம். மற்ற மனிதர்களின் பகுத்தறிவை விட விஞ்ஞானிகள் பகுத்தறிவு ஆழமானது. கண்டுகொண்ட தண்ணீரை வடிகட்டி குடிப்பது மனிதனின் பகுத்தறிவு. காணாத தண்ணீரை கண்டுபிடிப்பது விஞ்ஞானியின் பகுத்தறிவு. நம் ஊர் பகுத்தறிவாளர்கள் எதையாவது கண்டுபிடித்தார்களா? பிரியாணியை கண்டுபிடித்தார்கள். அதற்கு வெங்காயம் சுவையானது என்பதை கண்டுபிடித்தார்கள். உலகத்திற்கு அவர்கள் புதிதாக சொன்னது என்ன? கேட்கின்ற மனிதன் உடனே திருந்தி ஆனந்தமாக வாழ்வதற்கான அற்புத திட்டங்கள் எவற்றையாவது அவர்கள் உருவாக்கினார்களா? காலங்காலங்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய களஞ்சியங்களையாவது எழுதி குவித்தார்களா? எதுவும் இல்லை. கள்ளத்தராசோடு வந்த திருட்டு வியாபாரிகளைப் போல முதலீடு இல்லாமல் லாபம் தேடியவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டி கொண்ட பெயரே பகுத்தறிவாளர்கள் என்பதாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, சிந்தித்து முடிவெடுப்பது, அதாவது அனுபவ ரீதியாக பார்த்து எடுக்கிறது பக்குவம். பட் என்னன்னு பார்த்தோன்னா, பகுத்தறிவுங்கிறது நம்ம அறிவு சார்ந்த விஷயம்னு பேசுகிறாங்க. பட் ஏன் பார்வையில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம இருங்க அடுத்த பாட்டில் பார்ப்போமா? அதாவது என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம்.